அருணாச்சல் அவர்களே, திரு வன்னிசி மனோகரன் அவர்களே, திரு பாப்பை சகோதரிகளே, இளைஞர் வட்டாளர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே அனைவருக்கும் என்னுடைய முதல்வர் நன்றி கலந்த வணக்கம். பகுதியை குறிவிச்சு அந்த திருடர்கள் அந்த வீட்டில் இருக்கிற பொருள் கொள்ளையடிச்சுட்டு பிறகு அந்த முதியோர்களை வெட்டி சாக்கிறாங்க. இது தொடர்கதை. ஏதோ ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல நடந்தா பரவாயில்ல. ஆனா இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்று சொன்னா அதற்கு இந்த அரசு விழிப்போடு இருந்து யார் செய்கிறார் என்று கண்டறிந்து அதற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இந்த பிரச்சனை தீர்க்கலாம். ஆனா இந்த அரசுக்கு அந்த திறமை இல்லை. அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. எங்கே குற்றம் நிகழ்ந்தாலும் அந்த குற்றத்தை ஈடுபடும் கடுமையான தண்டனை பெற்று தரும். இன்னைக்கு காவல்துறையில் பணிபுரிகின்ற அந்த காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. 6 மாசத்துல ஒரு பேர் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.